ஸ்டார்டிங்கில் ஒரு 7,000 சம்பாதிச்சிருப்போம். அப்போ 20,000 சம்பாதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். 20,000 சம்பாதிக்கும் போது என்ன ஆகும், ஒரு 50,000 சம்பாதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொன்று தோணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆசை அளவில்லாமல் போயிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஸோ நமக்கு ஓகே போதும் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு அது பத்தாது. அது எப்படின்னா, சொசைட்டிஸ் எப்படி மாறிட்டு இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் மாறிட்டே இருக்கு. நமக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், உடுக்க உடை, உணவு, ஒரு தங்க வீடு, இதெல்லாமே இருந்தால் மனுஷனுக்கான இது முடிஞ்சிருது. ஸோ ஆனால் அந்த ஆசை கட்டுப்படுத்தவே முடியல, போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு ஆன்மீக தேடல், காயகல்பம் கற்றுக்கிட்டாச்சு, உடற்பயிற்சி கற்றுக்கிட்டாச்சு, தவம் கற்றுக்கிட்டோம், நிறையா விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் கிளாஸ் சினம் தவிர்த்தல் பண்ணுவாங்க, கவலை, இது ஆசைகள், இப்படி ஒவ்வொன்றும். இதையெல்லாம் நான் நார்மலாக ஒரு மனுஷனுடைய சினம், கவலை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு தான் என்னோட தாட். அதை என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சினம் தவிர்த்துருங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஏதாவது ஒரு கோபம் வருது அமைதியா போயிருங்க, பேசிக்கான தாட்ஸ் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இங்க சினம் வருதா, என்னென்ன காரணங்களால வருது, கம்ப்ளீட்டான தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் எல்லாமே சேர்ந்து வந்துடுது. பட் இதுலயே மனது இந்த ஒரு 5 நாள் ஃபுல்லாக தெளிவாயிருச்சு. வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு 5 நாள் அப்படின்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கண்டிப்பாக இதைத்தான் சொல்லுவேன்.